everyone, welcome to our channel. In the video la political parties in the lesson la national parties in the topic பத்தி இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். Democracies that follow a federal system all over the world tend to have two kinds of political parties. So democracy, that is world la நிறைய countries வந்து இருக்கு. அந்த எல்லா countriesலயுமே வந்து எந்தெந்த countriesலாம் the democracy form of government வந்து இருக்கோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா federal system வந்து follow பண்ணுவாங்க. federal systemனா கூட்டாட்சி முறை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஃபெடரல் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுறவங்கள வந்து two kinds of political parties வந்து இருக்கும். ரெண்டு விதமான political parties that are present in only one of the federal units. அதாவது இப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கும் போது இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டாக வந்து பிரிஞ்சிருக்கு. ஸோ ஒரு ஸ்டேட்லேயும் வந்து என்ன இருக்கும், ஒரு கவர்மெண்ட் வந்து ஆட்சி பண்ணுவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கே வந்து இருக்கு, அதே மாதிரி ஏடிஎம்கே வந்து இருக்கு. இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து இந்த பார்ட்டி வந்து இருக்கு. பட் ஆனால் இதே வந்து அடுத்தது பார்க்கும் போது அண்ட் பார்ட்டிஸ் தட் ஆர் பிரசன்ட் இன் செவரல் ஆர் ஆல் யூனிட்ஸ் ஆஃப் த ஃபெடரேஷன், அதாவது வந்து நிறைய ஸ்டேட்ஸ்ல வந்து இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காங்கிரஸ் இல்லை பிஜேபி இந்த மாதிரி எடுத்துக்கும் போது அவங்களாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், அதில் வந்து நிறைய ஸ்டேட்ஸில் வந்து அவங்க இருப்பாங்க. நிறைய ஸ்டேட்ஸில் வந்து இந்த பார்ட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ அதான் சொல்கிறாங்க தட் ஆர் present in several or all units of the federation. This is the case in India as well. ஸோ இந்தியாலையும் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. there are some country wide parties, அதாவது country wide parties-னா கண்ட்ரியில இப்போ வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஸ்டேட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போ ஒரு ஸ்டேட்லையுமே இப்போ காங்கிரஸ் பார்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது வந்து இப்போ தமிழ்நாட்டிலையும் இருக்கு, அதே மாதிரி நிறைய ஸ்டேட்ஸ்ல வந்து காங்கிரஸ் பார்ட்டி வந்து இருக்கு. அதே மாதிரி தான் வந்து பிஜேபியும் நிறைய ஸ்டேட்ஸ்ல வந்து இருப்பாங்க. கண்ட்ரி வைடு பார்ட்டிஸ் அப்படின்னா அதான் அர்த்தம், விச் ஆர் கால்ட் நேஷனல் பார்ட்டிஸ். ஸோ இந்த பார்ட்டிஸ் எல்லாம் என்ன சொல்லுவோம், நேஷனல் பார்ட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். These parties have their units in various states. இப்போ அதான் சொன்னோம், நம்ம வந்து various statesல வந்து இந்த parties வந்து இருப்பாங்க. But by and large all these units follow the same policies, program and strategy that is decided at the national level. ஆனா வந்து அந்த பார்ட்டியில ஹெட், இந்த பார்ட்டியோட ஹெட் வந்து என்ன வந்து டிசைட் பண்றாங்களோ அந்த இடத்துல அவங்க என்னென்ன பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஃபாலோ பண்றாங்களோ அதை தான் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்ல வந்து இந்த பார்ட்டிஸ் இருந்தாலுமே அந்த சென்டர் வந்து சொல்றது தான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. எவ்ரி பார்ட்டி இன் த கண்ட்ரி ஹேஸ் டு ரெஜிஸ்டர் வித் த எலெக்ஷன் கமிஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய பார்ட்டிஸ் வந்து இருந்தாலுமே எல்லா பார்ட்டியுமே வந்து எலெக்ஷன் கமிஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கணும். While the commission treats all parties equally, it offers some special facilities to large and established parties. இந்த கமிஷன் வந்து எல்லா பார்ட்டியுமே வந்து ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. பட் ஆனால் ஸ்பெஷல் ஃபெசிலிட்டிஸ் வந்து யாருக்கு ஆஃபர்ஸ் வந்து யாருக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னா லார்ஜ் பார்ட்டிஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிஸ். அதாவது வந்து எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிஸ்னா வந்து நல்லா வந்து மக்களுக்கு வந்து தெரிஞ்சது, அதே மாதிரி வந்து நிறைய வந்து சுயேட்சையா நிக்கிறவங்களும் வந்து இருப்பாங்க, அதே மாதிரி வந்து நல்ல பெரிய கட்சிகளும் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய கட்சிகள் ரொம்ப இப்போ தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்க்கும் போது டிஎம்கே ஏடிஎம்கேலாம் வந்து ரொம்ப ஃபெமிலியர் பார்ட்டிஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பார்ட்டிஸ்க்கெலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷல் ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தீஸ் பார்ட்டிஸ் ஆர் கிவன் அ யூனிக் சிம்பிள். ஸோ ஒரு பார்ட்டிக்கும் வந்து ஒரு பர்டிகுலர் சிம்பிள் வந்து கொடுப்பாங்க. ஒன்லி த அஃபீஷியல் கேண்டிடேட்ஸ் ஆஃப் தட் பார்ட்டி கேன் யூஸ் தட் எலெக்ஷன் சிம்பிள். ஸோ அந்த பார்ட்டியோட அஃபீஷியல் கேண்டிடேட்ஸ் யார் வந்து கேண்டிடேட் வந்து நிற்கிறாங்களோ அவங்க தான் வந்து அந்த சிம்பிளை வந்து யூஸ் பண்ணுவாங்க. பார்ட்டிஸ் தட் கெட் திஸ் ப்ரிவிலேஜ் அண்ட் சம் அதர் special facilities are recognized by the election commission for this purpose. So எந்தெந்த பார்ட்டிஸ்க்குலாம் வந்து இந்த மாதிரி privileges வந்து கிடைக்குதோ and other
ஸ்பெஷல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடைக்குதோ அவங்களாம் தான் வந்து இந்த எலெக்ஷன் கமிஷனால ரெகக்னைஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் வை தீஸ் பார்ட்டிஸ் ஆர் கால்ட் ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அதனால தான் வந்து இந்த மாதிரி பார்ட்டிஸ் எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. The election commission has laid down detailed criteria of the proportion of votes and seats that a party must get in order to be a recognized party. இந்த மாதிரி வந்து ஒரு ரெகக்னைஸ்டு பார்ட்டியா ஆகணும் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு டீடைல்டு கிரைட்டீரியா வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து எவ்வளோ ஓட்ஸ் வந்து அந்த பார்ட்டி வந்து எடுக்கணும், எவ்வளோ சீட்ஸ் வந்து அவங்க வின் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்து அவங்க ஒரு டீடைல்டு இது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுபடி தான் வந்து அவங்க ஒரு ரெகக்னைஸ்டு பார்ட்டியா வந்து மாறுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பார்ட்டி தட் செக்யூர்ஸ் அட்லீஸ்ட் 6% of the total votes in an election and wins at least 2 seats is recognized as a state party. ஸோ எப்போ வந்து ஒரு ஸ்டேட் பார்ட்டியா ஆகுறாங்க அப்படின்னா எந்த ஒரு பார்ட்டி வந்து 6% of the total votes வாங்குறாங்களோ எலெக்ஷன்ல, அதே மாதிரி அண்ட் வின்ஸ் அட்லீஸ்ட் 2 சீட்ஸ், அட்லீஸ்ட் வந்து 2 சீட்டாவது வின் பண்ணிருக்கணும். இந்த 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்றவங்க என்ன ஆகுறாங்க, ஸ்டேட் பார்ட்டியா வந்து ஆகுறாங்க. A party that secures at least 6% of the total votes in Lok Sabha elections or assembly elections in 4 states and win at least 4 seats in Lok Sabha is recognized as a national party. So ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து ஸ்டேட் பார்ட்டி. ஸ்டேட் பார்ட்டியா ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து 6% ஆஃப் த டோட்டல் ஓட்ஸ் வந்து வாங்கணும். அதே மாதிரி வின் அட்லீஸ்ட் 2 சீட்ஸ், அட்லீஸ்ட் வந்து 2 சீட்டாவது வந்து அவங்க வின் பண்ணியிருக்கணும். அது மாதிரி வாங்குறவங்களை வந்து ஸ்டேட் பார்ட்டியா வந்து ரெகக்னைஸ் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி நேஷனல் பார்ட்டியா இருக்கணும் அப்படின்னா at least 6% of the total votes in Lok Sabha. Lok Sabha electionsல என்ன பண்ணோம், அட்லீஸ்ட் வந்து 6% of the total votes வந்து வாங்கியிருக்கணும். அதே மாதிரி அட்லீஸ்ட் 4 seats இந்த லோக் சபாலையும் வந்து வாங்கியிருக்கணும். இந்த ரெண்டுத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்றவங்க வந்து நேஷனல் பார்ட்டியா ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டும் வந்து ஸ்லைட்டா கன்ஃபியூஸ் ஆகும், மாற்றி எழுதிட்டிங்கன்னா வந்து தப்பாயிடும். கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வச்சு வந்து படிங்க. ஸோ ஸ்டேட் பார்ட்டியே ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 6% ஆஃப் த டோட்டல் ஓட்ஸ் இந்த எலெக்ஷன் வாங்கணும். அதே மாதிரி அட்லீஸ்ட் 2 சீட்ஸ் வந்து வின் பண்ணணும் ஸ்டேட் பார்ட்டி ஆகிறதுக்கு. நேஷனல் பார்ட்டி ஆகிறதுக்கு வந்து 6% of the total votes in Lok Sabha elections. அப்படி இல்லாட்டி அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ல 4 ஸ்டேட்ஸ்லயாவது வந்து அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ல வின் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து அட்லீஸ்ட் 4 சீட்ஸ் இன் லோக் சபா வந்து எடுக்கணும். இந்த சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் வந்து அவங்க நேஷனல் பார்ட்டியா ஆக முடியும். According to this classification, there were 7 recognized national parties in the country in 2019. So 2019 வரைக்கும் பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் 7 recognized national parties வந்து இருக்கு. ஸோ இந்த பார்ட்டிஸை வந்து நம்ம 1 by 1 வந்து நம்ம பார்க்கலாம். ஆல் இந்தியா திரிணாமுல் காங்கிரஸ். ஸோ இந்த பார்ட்டி வந்து எப்போ லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா 1998 ஜனவரி 1 அப்போ வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த பார்ட்டியோட லீடர் வந்து மம்தா பானர்ஜி. ஸோ இந்த பார்ட்டியை வந்து எப்போ நேஷ்னல் பார்ட்டியாக வந்து ரெகக்னைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 2016 அப்போ வந்து ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. இந்த பார்ட்டியோட சிம்பிள் வந்து ஃப்ளவர்ஸ் அண்ட் கிராஸ். ஸோ இந்த பார்ட்டி வந்து எதுக்கு வந்து கமிட்டடாக இருந்தாங்க அப்படின்னா செக்யூலரிசம் அண்ட் ஃபெடரலிசம். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் வந்து அவங்க ரொம்ப வந்து கமிட்டடாக இருந்தாங்க. இந்த பார்ட்டி வந்து 2011 வரைக்கும் வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து பவரில் இருந்தாங்க. ஆல்சோ ஹேஸ் அ ப்ரெசன்ஸ் இன் அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர் அண்ட் திரிபுரா. ஸோ அவங்களோட ப்ரெசன்ஸ் எந்தெந்த ஸ்டேட்ஸ்லலாம் இருந்தது, அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர் அண்ட் திரிபுரா. ஸோ இந்த ஸ்டேட்ஸ்லேயும் வந்து அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து இருந்தது. இந்த ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் ஹெல்ட் இன் 2019 இட் காட் 4.7% votes and 122 seats, making it the 4th largest party in the Lok Sabha. So 2019 electionsல வந்து அவங்க 4.07% votes வந்து வின் பண்றாங்க. அதே மாதிரி 22 சீட்ஸும் வந்து வின் பண்றாங்க. ஸோ இதனால வந்து அவங்க என்ன ஆகுறாங்க,
4th largest party லோக்சபால 4th largest பார்ட்டியா வந்து ஆகுறாங்க. ஸோ இது பாயிண்டா வந்து தெரிஞ்சுக்கோங்க, யார் வந்து லீடர், எப்போ லான்ச் பண்றாங்க, அவங்களோட பார்ட்டி சிம்பிள் வந்து என்ன, அதே மாதிரி வந்து அவங்க எந்தெந்த ஸ்டேட்ஸ்லலாம் வந்து அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து இருக்கு, அவங்க வந்து எந்த எலெக்ஷன்ல வந்து அவங்க லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்து ஆகுறாங்க அப்படின்றது தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளா பாயிண்டா ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும். அடுத்தது வந்து பகுஜன் சமாஜ் பார்ட்டி. இந்த பார்ட்டி பத்தி வந்து நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபார்ம்ட் இன் 1984 அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் கன்ஷிராம். ஸோ இந்த பார்ட்டி எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1984 வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த பார்ட்டியோட லீடர் வந்து கன்ஷிராம். seeks to represent and secure power for the Bahujan Samaj, which includes the Dalits, Adivasis, OBCs and religious minorities. ஸோ இந்த பார்ட்டி வந்து யாரெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணி இந்த பார்ட்டி வந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்னா தலிட்ஸ், அதே மாதிரி ஆதிவாசிஸ், அதுக்கப்புறமா ஓபிசிஸ், அப்புறம் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ். ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ்னா கேஸ்ட் பேஸ்டு இருக்காங்களா அந்த மைனாரிட்டிஸ் குரூப், அவங்கள பேஸ் பண்ணி தான் வந்து இந்த பார்ட்டி வந்து ஆரம்பிக்கிறாங்க. draws inspiration from the ideas and teachings of சாஹு மகாராஜ், மகாத்மா புலே, பெரியார் ராமசுவாமி நாயக்கர் அண்ட் பாபா சாஹிப் அம்பேத்கர். ஸோ இவங்களுக்கு வந்து யாரெல்லாம் வந்து அவங்க இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இவங்க நேம்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சாஹு மகாராஜ், மகாத்மா புலே அண்ட் பெரியார் ராமசுவாமி நாயக்கர் அண்ட் பாபா சாஹிப் அம்பேத்கர். ஸோ இந்த பார்ட்டி வந்து யாருக்காக வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த காஸ் ஆஃப் செக்யூரிங் த இன்ட்ரெஸ்ட் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் த தலிட்ஸ் அண்ட் அப்ரெஸ்டு பீப்புள். ஸோ இந்த பார்ட்டி வந்து யாருக்காக வந்து சப்போர்ட் பண்றாங்க, யாரோட வெல்ஃபேர்க்காக வந்து அவங்க இருக்காங்க அப்படின்னா தலித் பீப்புளுக்கும் வந்து அப்ரெஸ்டு பீப்புள் அப்படின்னா மைனாரிட்டி பீப்புளுக்கும் வந்து சப்போர்ட்டா வந்து இந்த கட்சி வந்து ஆரம்பிக்கிறாங்க. இட் ஹேஸ் இட்ஸ் மெயின் பேஸ் இன் த ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். ஸோ இந்த பார்ட்டியோட மெயின் பேஸ் வந்து எந்த ஸ்டேட்ல வந்து இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேஷ்ல தான் வந்து இவங்க மெயினா இருக்காங்க. அண்ட் சப்ஸ்டான்ஷியல் பிரசன்ஸ், சப்ஸ்டான்ஷியல் அப்படின்னா வந்து கணிசமாக அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்க வந்து ஒரு நோட்டபிள் பிரசன்ஸ் வந்து வேற என்னென்ன ஸ்டேட்லனா அவங்களோட நெய்பரிங் ஸ்டேட்ஸ், அங்க பக்கத்துல இருக்கிற ஸ்டேட்ஸ்ல வந்து இவங்க இருக்காங்க. அதாவது மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், டெல்லி அண்ட் பஞ்சாப், இந்த ஸ்டேட்ஸ்ல வந்து அவங்க இருக்காங்க. formed government in Uttar Pradesh several times by taking the support of different parties at different times. ஸோ இவங்க உத்தர் பிரதேஷ்ல தான் வந்து நிறைய வாட்டி வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எப்படி ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸோட சப்போர்ட்டோட சேர்ந்து அவங்க வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. In the Lok Sabha elections held in 2019, it polled about 3.63% votes and secured 10 seats in the Lok Sabha. So இவங்க வந்து இந்த லோக் சபா எலெக்ஷன்ஸ் வந்து 2019ல நடக்கும் போது அவங்க 3.63% ஓட்ஸ் வந்து வின் பண்றாங்க. அதே மாதிரி 10 சீட்ஸ் வந்து வாங்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பாரதிய ஜனதா பார்ட்டி வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பார்ட்டி வந்து 1980 அப்போ வந்து லான்ச் பண்றாங்க. யார் வந்து இந்த பார்ட்டியை ஸ்டார்ட் பண்றாங்க, ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா சியாமா பிரசாத் முகர்ஜி 1951 அப்போ வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இந்த பார்ட்டியை வந்து எதுக்காக ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா வாண்ட்ஸ் டு பில்ட் ஸ்ட்ராங் அண்ட் மாடர்ன் இந்தியா பை டிராயிங். ஸோ இந்த பார்ட்டியோட மெயின் எய்ம் வந்து என்னன்னா ஒரு ஸ்ட்ராங் அண்ட் மாடர்ன் இந்தியா வந்து ஃபார்ம் பண்ணணும் பை டிராயிங் த இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் இந்தியாஸ் ஏன்ஷியன்ட் கல்ச்சர் அண்ட் வேல்யூஸ். இந்தியாவோட ஏன்ஷியன்ட் கல்ச்சர் அதாவது பழைய காலத்து கல்ச்சர் அண்ட் அதோட வேல்யூஸை வந்து வேல்யூஸ்ல இன்ஸ்பயர் ஆகி அதை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்றத தான் வந்து பேஸ் பண்ணி இந்த கட்சி வந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் தீனதயாள் உபாத்யாயாஸ் ideas of integral humanism and antyodaya. ஸோ இவங்களெல்லாம் வந்து இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் வந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க. Cultural nationalism or Hindutva is an important element in its conception of Indian nationalhood and politics. ஸோ இந்த கட்சியோட மெயின் இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் வந்து எதுனா கல்ச்சுரல் நேஷனலிசம், அதே மாதிரி வந்து ஹிந்துவிசம் தான் வந்து அவங்க ஹிந்துத்துவா அதை தான் வந்து மெயினாக இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க.
wants a full territorial and political integration of Jammu and Kashmir with India. அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீரை வந்து ஃபுல்லுமே வந்து இந்தியாவோட இன்டகிரேட் பண்ணணும், இந்தியாவோட சேர்க்கணும். யூனிஃபார்ம் சிவில் கோட் ஃபார் ஆல் பீப்புள் லிவிங் இன் த கண்ட்ரி. இந்தியா வந்து நம்ம ஸ்டேட்ஸாக வந்து டிவைட் ஆகிருக்கு. பட் அப்படி டிவைட் ஆகிருந்தாலும் வந்து இந்தியா அப்படின்ற அந்த ஃபுல் யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து இருக்கணும் இந்தியாவில் அப்படின்னு வந்து நினச்சாங்க. ஃபார் ஆல் பீப்புள் லிவிங் இன் த கண்ட்ரி irrespective ஆஃப் ரிலிஜன் அண்ட் பேன் ஆன் ரிலீஜியஸ் கன்வர்ஷன்ஸ். ஸோ அதே மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க எந்த ரிலீஜனாக இருந்தாலுமே வந்து பரவாயில்ல, இந்தியாவில் வந்து ஒரு யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து நினச்சாங்க. அதே மாதிரி பேன் ஆன் ரிலீஜியஸ் கான்வர்ஷன்ஸ், ரிலீஜன் மூலமா வந்து அவங்க ஸ்பிளிட் பண்ணாமல் எல்லாருமே வந்து ஒன்றா யூனிஃபார்மாக இருக்கணுன்றது தான் வந்து அவங்க ஒரு மெயின் எய்மாக வந்து வச்சுருந்தாங்க. இட்ஸ் சப்போர்ட் பேஸ் இன்க்ரீஸ்டு சப்ஸ்டான்ஷியலி இன் the 1990s. ஸோ அவங்களோட சப்போர்ட் வந்து எப்போ வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 1990s அப்போ வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. Earlier limited to north and west and to urban areas, the party expanded its support in the south, east, the northeast and to rural areas. So first வந்து அவங்க நார்த் அண்ட் வெஸ்ட் அண்ட் டு அர்பன் ஏரியாஸ், இந்த ஏரியாஸ்லலாம் மட்டும்தான் வந்து இந்த பார்ட்டி வந்து இருந்துச்சு. நார்த் சைட்லேயும் வெஸ்ட் சைட்லேயும் மட்டும்தான் வந்து இந்த பார்ட்டிஸ் வந்து இந்த பிஜேபி பார்ட்டி வந்து இருந்தாங்க. அப்புறமா வந்து அவங்க வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க அவங்களோட சப்போர்ட்டை அப்படின்னா சவுத்லேயும் ஈஸ்ட் இந்த இடத்துலலாம் வந்து அண்ட் ரூரல் ஏரியாஸில் கூட வந்து அவங்க பார்ட்டியை வந்து விரிவுபடுத்தினாங்க. கேம் டு பவர் இன் 1998 as the leader of National Democratic Alliance NDA including several regional parties. இவங்க எப்போ வந்து பவருக்கு வராங்க அப்படின்னா 1998 அப்போ வந்து பவருக்கு வராங்க as the leader of National Democratic Alliance. ஸோ நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸோட லீடராக வந்து ஆகுறாங்க. emerged as the largest party with 303 members in the 2019 Lok Sabha elections. So Lok Sabha election 2019ல இவங்க 303 members வந்து செலக்ட் ஆகுறாங்க. அதனால வந்து இவங்க லார்ஜஸ்ட் பார்ட்டி ஆகுறாங்க. கரண்ட்லி லீட்ஸ் த ரூலிங் என்டிஏ கவர்மெண்ட் அட் த சென்டர். ஸோ கரண்ட்டாக வந்து அவங்க தான் வந்து ரூலிங் கவர்மெண்ட் சென்டரில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா இந்த பார்ட்டி வந்து பற்றி பார்க்கலாம். ஸோ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவில் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1925 அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பார்ட்டி வந்து எதை பிலீவ் பண்ணுது அப்படின்னா மார்க்சிசம் லெனினிசம் வந்து பிலீவ் பண்ணுது. அதே மாதிரி செக்யூலரிசம் அப்படின்னா வந்து என்னன்னா எந்த ஒரு பீப்புளையோ எந்த ஒரு பர்சனையும் வந்து ரிலீஜன் வைஸ் வந்து அவங்கள லோவா வந்து பார்க்கக்கூடாது அப்படின்றதுல வந்து எல்லாருமே ஈக்குவல் அப்படின்றதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து செக்யூலரிசம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் டெமோக்ரஸி. ஸோ இதெல்லாம் வந்து பிலீவ் பண்ற ஒரு பார்ட்டியா வந்து இருந்தாங்க சிபிஐ. அப்போஸ் டு த ஃபோர்ஸஸ் ஆஃப் செக்ஷனிசம் அண்ட் கம்யூனலிசம். ஸோ இவங்க வந்து எதை வந்து அப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா செக்ஷனிசம் அண்ட் கம்யூனலிசம் வந்து அப்போஸ் பண்ணாங்க. அக்செப்ட்ஸ் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி. ஸோ இவங்க பார்லிமெண்டரி டெமோக்ரஸியை வந்து அக்செப்ட் பண்ணாங்க. எப்படி அப்படின்னா பை ப்ரொமோட்டிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஒர்க்கிங் கிளாஸ், farmers and the poor. So poor people, farmers, working class இவங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் வந்து ப்ரொமோட் பண்ற மாதிரி தான் வந்து இவங்க இருந்தாங்க. ஸோ இந்த பார்ட்டி வந்து 1964 அப்போ இந்த பார்ட்டியில வந்து ஒரு ஸ்பிளிட் வந்து வந்துச்சு, அதாவது வந்து பிரிஞ்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்க கொஞ்சம் வீக் ஆயிட்டாங்க. சிக்னிஃபிகண்ட் பிரசன்ஸ் இன் த ஸ்டேட் ஆஃப் கேரளா, வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப், ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு. ஸோ இவங்களோட பிரசன்ஸ் வந்து எந்தெந்த ஸ்டேட்லலாம் இருந்துச்சு அப்படின்னா கேரளா, வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப், ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு இந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து இவங்க பிரசன்ஸ் வந்து இருந்தது. இட்ஸ் சப்போர்ட் பேஸ் ஹட் கிராஜுவலி டிக்ளைன்ட் ஓவர் த இயர்ஸ். ஸோ அதோட சப்போர்ட் வந்து கொஞ்சம் போக வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. It secured less than 1% votes and 2 seats in 2019 Lok Sabha elections. So Lok Sabha election 2019ல அவங்க வந்து 1% vote தான் வந்து வாங்கியிருந்தாங்க and 2 seats தான் வந்து வாங்கியிருந்தாங்க. Advocates the coming together of all left parties to build a strong left front. So எல்லா விட்டு போன இந்த பார்ட்டிஸ் எல்லாம் வந்து எல்லாம் ஒன்னா சேர்ந்து கம்மிங் டுகெதர்னா அதான் ஒன்னா சேர்ந்து ஒரு ஸ்ட்ராங்
பார்ட்டியா வந்து ஃபார்ம் பண்ண அவங்க முயற்சி பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட், founded in 1964, believes in Marxism Leninism. ஸோ இந்த பார்ட்டியும் வந்து 1964 அப்போ வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த பார்ட்டியும் மார்க்சிசம் லெனினிசம் வந்து பிலீவ் பண்றாங்க. ஸோ வேற என்னென்னலாம் இந்த பார்ட்டி வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா சோஷியலிசம், செக்யூலரிசம் அண்ட் டெமோக்ரஸி அண்ட் அப்போசஸ் இம்பீரியலிசம் அண்ட் கம்யூனலிசம். ஸோ இந்த பார்ட்டி வந்து செக்யூலரிசம், சோஷியலிசம் அண்ட் டெமோக்ரஸி இது எல்லாத்தையும் சப்போர்ட் பண்றாங்க. எதெல்லாம் அப்போஸ் பண்றாங்க அப்படின்னா இம்பீரியலிசம் அண்ட் கம்யூனலிசம் வந்து oppose பண்றாங்க. Accepts democratic elections as a useful and helpful means for securing the objective of socio-economic justice in India. So இவங்க வந்து எப்படி வந்து இந்த democratic elections வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் நினைக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா சோஷியோ எக்கனாமிக் ஜஸ்டிஸ் வந்து இந்தியாவில் வரத்துக்கு வந்து இந்த எலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத வந்து அவங்க நம்புறாங்க. Enjoys strong support in West Bengal, Kerala and Tripura, especially among the poor, factory members, farmers, agricultural laborers and the intelligentsia. ஸோ இவங்களுக்கு இந்த கட்சிக்கு வந்து எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து இவங்க வந்து சப்போர்ட் இவங்களுக்கு இருக்கு அப்படின்னா வெஸ்ட் பெங்கால்ல, கேரளா அண்ட் திரிபுரா. அதே மாதிரி இந்தந்த ஸ்டேட்ஸ்ல வந்து அவங்களுக்கு சப்போர்ட் இருந்தாலுமே மோஸ்ட்லி யார் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா புவர், அதே மாதிரி வந்து ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ், ஃபார்மர்ஸ், அக்ரிகல்ச்சர் லேபரர்ஸ் இவங்களாம் தான் வந்து அவங்களுக்கு ஓவரா வந்து சப்போர்ட் பண்ணாங்க. Critical of the new economic policies that allow free flow of foreign capital and goods into the country, was in power in West Bengal without a break for 34 years. So இவங்க வந்து வெஸ்ட் பெங்கால்ல 34 இயர்ஸ் வந்து கண்டினியூஸா வந்து பவர்ல வந்து இருந்தாங்க. 2019 லோக்சபா எலெக்ஷன்ஸ்ல வந்து அவங்க எவ்வளவு வின் பண்றாங்க அப்படின்னா 1.75% ஆஃப் ஓட்ஸ் தான் வந்து வின் பண்றாங்க. அதே மாதிரி 3 சீட்ஸ் தான் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த பார்ட்டியோட வந்து நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அண்ட் நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டேட் பார்ட்டிஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.